பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சரி, கர்த்தருக்குள்ள எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், சரியா? இப்போ ஒரு மனிதனை பற்றி நம்ம பார்க்கலாமா? ஒரு மனுஷன் என்ன செஞ்சானா, குயில்கிட்ட போய் நீ கருப்பா இல்லாம இருந்தா நீ ரொம்ப அழகா இருப்ப அப்படின்னு சொல்லி அந்த குயில்கிட்ட சொன்னானா. அடுத்ததாக அந்த மனுஷன் என்ன செஞ்சானா, கடல்கிட்ட போய் சொன்னானா, உங்ககிட்ட உப்பு இல்லாம இருந்தா நீ ரொம்ப அழகா இருப்ப அப்படின்னு சொல்லி சொன்னானா. அடுத்ததாக அந்த மனிதன் என்ன செய்தானா, ரோஜா செடி கிட்ட போய் சொன்னானா, உங்ககிட்ட முள் இல்லாம இருந்தா நீ ரொம்ப அழகா இருப்ப அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் சொன்னானா. இப்பொழுது அந்த மூன்றும் சேர்ந்து இந்த மனிதனை பார்த்து என்ன சொல்லியதாம்? அந்த மூன்றும், மனிதா, உங்ககிட்ட இப்படி மற்றவர்களை குறை கூறுகிற குணம் இல்லாமல் இருந்தா நீ ரொம்ப அழகா இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான். பிரியமானவர்களே, நம்மிடத்தில் எப்படிப்பட்ட குணம் இருக்கிறது? மற்றவர்களை குறை கூறுகிற குணம் இருக்கிறதா? அப்படிப்பட்ட குணம் நமக்கு இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார், மத்தேயு 7:3, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்ம என்ன செய்யணும்? நம்ம கிட்ட நிறைய குறைகள் இருக்கும், குற்றங்கள் இருக்கும். அவை எல்லாவற்றையும் நம்ம பார்த்து அதை சரி செய்து கொள்ள வேண்டும். நம்ம மற்றவர்கள் கிட்ட இருக்கிறதான குற்றங்களை பார்க்க கூடாது. அப்படி நம்ம பார்த்தா இயேசு நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாரு? மாயக்காரனே என்று சொல்லுவார். அப்படினால் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கணும்? நல்லவர்களாக, உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய குற்றங்களை நீங்க பார்க்காதீங்க. நீங்க மற்றவங்களை குறை கூறாதீங்க. நல்ல குணம் நமக்குள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய குணம் மற்றவர்களுக்கு அழகாக தெரியும். இயேசுவுக்கு முன்பாக நாம் அழகாக இருப்போம். அப்படினால் நீங்க என்ன பண்ணுங்க? உங்களை சரி செய்து கொள்ளுங்க. மற்றவர்களை பார்க்க வேண்டாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.